ஓடிடலாமா, எதனா பண்ணிக்கலாமா, பயமாகுத, தோல்வியாகுத, சந்தேகமாகுத. அன்பு சகோதரி, வேதம் சொல்லுது, எந்த மனசினை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நான் இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை உங்க சொந்த ஜனங்களுக்குள்ள, உங்க வீட்டுல சொந்த மனைவியோ பிள்ளைகளோ உறவுகள் உன்னை மதிக்கலனா கூட, உன்னை நேசிக்கலனா கூட, நான் சொல்றேன் இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் சபைக்கு போகும்போது, நான் முத சபைக்கு 2000 தான் போனேன். அதுக்கு முன்னாடி நான்லாம் யாசிச்சதுக்கு தான் வாழ்ந்தேன். எனக்கு நான் இந்த இயேசுவா சொன்ன கெட்டவாதியில் திட்டுவோம் போகடான்னு. ஆனா நானும் போக வேண்டிய நேரம் சந்தர்ப்பம் வந்துச்சு. அன்பு சகோதரி பாருங்க, நான் போகும்போது எனக்குள்ள இருந்த பயம், கவலை, என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எந்த நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கும்னா எத்தனையோ விதமான எண்ணங்கள் என் கூட பேசுச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், இதோ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அன்பு சகோதரி, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நினைக்க 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 என் தப்பான எண்ணங்களா என்னை விட்டு போச்சு. இப்ப அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த உலகத்துல எந்த மனுஷனும் போய் நீ நல்லா இருப்ப, நீ வாழ்ந்திருப்ப, நீ சுகமா இருப்ப, நீ நல்லா திறமையா இருப்ப, அறிவா இருப்ப, புத்தியா இருப்ப எந்த மனுஷனும் நம்மள சொல்றாங்களா? ஒன்னு சொல்லுவாங்க, நீ சீக்கிரம் அழிஞ்சிருவ, நீ கெட்டுருவ, உன் குடும்பம் நாசமா போயிடும், நீ ஒன்னே இல்லாத போயிடுவ, உன் குடும்பம் கூக்குடும், சபிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நல்ல வார்த்தை இல்லாத இந்த உலகத்துல ஒரு நல்ல வார்த்தை வேதம் சொல்லுது, இயேசு வேதம் சொல்லுது, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பாருங்க, வார்த்தை புஷ்டம் 100க்கு அதிபதி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை மாறத்துக்கு ஒரே வழி இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம்னா அவருடைய வார்த்தையை பிடிக்கணும். வேதம் சொல்லுது, ஒருவன் என்னிலே என் வார்த்தை அவனிலே நிலைத்திருந்தா. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்கணும். வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசுமா. நல்ல வார்த்தை உங்க வாழ்க்கையில சொல்லினாருங்க, நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் சந்ததி நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நான் வர வர விருத்தி ஆகுவேன், கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், எனக்கு நீடித்த நாட்கள் உண்டு, தீர்க்க ஆயுசு உண்டு, எனக்கு சமாதானம் உண்டு, எனக்கு சந்தோஷம் உண்டு. இப்படி உங்க வாயில சொல்லி இருக்கிறீங்களா? அப்படி சொல்லுன்னா வேத சொல்லுது, சத்தியத்தை நீங்கள் அறியணும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை தெரியணும். வசனத்தை தெரியலன்னா எந்த அளவுக்கு கடவுள் இந்த உலகத்துல இருக்கிறாரு, பிசாசு ஒருத்தங்கிறாங்க, அவன் வேலை என்னதுமா? வேதம் சொல்றது, எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை கொல்லலான்னு வகை தேடுறானா. வேதம் சொல்றது, தெரிந்த புத்தியா இருங்கள், வீழ்த்திருங்கள், ஏனைகள் உன் எதிரியாளாக பிசாசு எவனை விழுகலாம், எவனை கெஞ்சிக்கலான்னு வகை தேடி சுத்தி திரிகிறான். துணி மாத்திடலாம் ஈஸி, தலை முடிய மாத்திடலாம் ஈஸி, ஆனா எண்ணங்கள் மாறணுமே. வேதம் சொல்றது, பிரியமானவனே உன் ஆத்துமா, ஆத்துமான எண்ணம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழணும். நீ எப்படி எல்லாம் யோசிக்கிறேன், நான் நல்லா இருப்பேன், நான் வர வர விருத்தி ஆகுவேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்குவதில்ல, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என் கண்ணு காணும். நான் சொல்றது புரியுதா? நம்ம கல்யாணம் பண்ணி புள்ளைய பெற்றோம், ஆனா நம்ம புள்ளைய பெக்கிறத நம்ம பாக்குறோமா? பாக்குறது செத்துருமே. அது சொல்றாரு, உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உன் கண்ணு காணும், உன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், அநேக உன் வம்சம் இந்த பூமியில நிலையா இருக்கும். நீ போகலையும், வீட்டை விட்டு போகும்போதே செத்துருவான் தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆகி. கட்ட சொல்றாரு, நீ போகலையும் ஆசீர்வதிக்கப்படுவ, வருகையும் ஆசீர்வதிக்கப்படுவ. உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் 70 வயசு 80 வயசு 90 வயசு, கர்த்தர் சொல்றாரு, உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் வருத்தம், வேதனை, துன்பம், துயரம், பசி, பட்டினி, சண்டை அப்படி இல்ல. உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை உன்னை தொடரும். சஞ்சலம் தவிப்புன்னு விட்டு நீங்கும், நித்திய மனமாக உன் தலைமையில தங்கி இருக்கும். உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். வாயில எதுல நன்மை வருதா? வீட்டுல தூங்கி சண்டை, கசப்பு, வெறுப்பு, பிள்ளைங்களை சபிக்குது, மனைவியை சபிக்குது, வேலையை சபிக்குது, வேலையை சபிப்பாங்க. அப்புறம் எங்க நிம்மதி இருக்கும்? பாருங்க, இதெல்லாம் நாங்க ஸ்கூல்ல படிக்கல, இந்த பைபிள்ல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இருக்குது. அதுதான் ஆண்டு சொன்னார், மரணமும் ஜீவனும் வெகு தூரம் இல்ல, வானத்து மேல இல்ல, பூமி கீழே இல்ல, சமுத்திரத்துல இல்ல, மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவலுக்கு தான். நம்ம என்ன சொல்றோம்? கண்டிப்பா நடக்கையா? நீ என்ன சொல்ற? செத்துருவ, நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன்னு சொல்லினா பாரு, கண்டிப்பா நீ தூக்கப்பட்டு செத்துருவ. எதெல்லாம் ஒண்ணு பண்ணிப்ப, நீ உன் கூட அந்த எண்ணம் பேசும். இல்லங்க எனக்கு என்ன தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, படபடன்னு இருக்குது, எனக்கு எதாவது ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது, இதையோ சொல்லி பாரு, சீக்கிரமா சாவு வந்துடும் கிட்ட. வேதம் சொல்றது, மரணமும் ஜீவனும் வெகு தூரம் இல்ல, அது வானத்து மேல இல்ல, பூமி கீழே இல்ல, சமுத்திரத்துல இல்ல, மனுஷனுடைய ஜீவனும் மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவல் அதுதான். நம்ம எதை பேசுறோங்க? வீட்டுல பிள்ளைங்களை பாக்குறோம், நாய பேய சபிக்கிறோம், ஒழிஞ்சு போடா, செத்துருவடா, ஜெயிலுக்கு போவடா, பிள்ளைங்களை பெத்தவங்க பேசுற பேச்சே இது.
என்னைக்குன்னா உன் பிள்ளைய பார்த்து நீ நல்லா இருப்படா, கர்த்தர் எனக்கு உங்ககிட்ட கொடுத்துக்கிறாரு, நீ நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவனா, திறமை உள்ளவனா, ஆற்றல் உள்ளவனா, ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, ஒரு வக்கீலா, ஒரு எம்எல்ஏவா உன்னை நான் வளர்த்து உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன்னு என்னைக்குன்னா தாய் தகவல் நம்ம சொல்லிக்கிறோமா? சொல்லுறது இல்ல, சொல்லுறதே இல்ல, கேட்கறதே இல்ல, விரும்புறதே இல்ல. வேதம் சொல்றது விரும்பணும், விரும்பணும், கேட்கணும், அதை நம்ம பெறணும். அன்பு சகோதரனே, நாங்களாம் படிப்பறிவே இல்லை. நீங்க நான் இங்க நிக்கிறத பார்த்தா பெரிய ஆள்லாம், நீங்க ரோட்ல வீட்டுல பெயிண்ட் அடிச்சிருந்தேன், நான்லாம் வீட பெயிண்ட் அடிச்சிருந்தேன். படிப்போ இல்ல, 8வது தான் படிச்சேன். எங்க இருக்கிறேன் தெரியுமா? வீராச துணிக்காடை தெரியும் உங்களுக்கு, மாடல் லைன், ஒன்னாரப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன், அங்க இருந்தா இங்க வந்துக்கிறேன். இவ்வளவு ஒரு திறமை இல்லாம குடி பழக்கம், கெஞ்சா பழக்கம், போதை பழக்கம், மனச சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு மனைவி அடிக்கிறது, குடும்பத்தை சந்தேகப்படுகிறது. அன்பு சகோதரனே, நான் பாருங்க, நல்லா இருக்கும் போது என் கூட எல்லாம் நான் சினிமால இருந்தேன், நம்புவீங்களா? நான் சினிமா ஒரே பெரிய ஹீரோ இல்ல, பெரிய காமெடி இல்ல, ஒரு கதாநாயகன் இல்ல, 100 பேர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். எனக்கு உல்லாச வாழ்க்கை. நான் நினைக்கிற நேரத்துல எப்படிப்பட்ட பொண்ணு என் கூட இருக்கும். 5-15 வயசுல இருந்து 50 வயசு பொம்பளைங்க மட்டும் என் கூட இருப்பாங்க. எல்லாம் ஜாலியா சுத்துவோம், ஓசியில சோறு போட்டுருவான், ஷூட்டிங்ல ஊராயிட்டு போயிடுவான். வீட்டை மறந்த, உலகத்தை மறந்த, வேலையை மறந்த, தாய் தகப்பனை மறந்த, உல்லாசமா வாழ்ந்த. ஒரு நாள் வந்தது மஞ்சாகாமல, டாக்டர் சொன்னா குடிக்க கூடாதுன்னு. பிராந்தி தானே குச்சா சாவேன், டப்பா தண்ணி அடிக்கலான்ட்டு பெசனாலுக்கு போனேன். இப்படிலாம் மனநோய்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, தன் சரீரத்தை அழிச்சுக்கின்னு, தெளிவில்லாம, புத்தி இல்லாம, பாருங்க எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும் போது நம்ம குடும்பம் ஏன் இப்படி இருக்கணும்? நம்ம வீடு ஏன் இப்படி இருக்கணும்? மற்ற குடும்பம் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களே, என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? என் மனைவி எப்படி இருக்கணும்? சந்தேகம், மனைவிய சந்தேகம் படுறது. ஐயா, சந்தேகம் இந்த திறமை இல்லாதவன், புத்தி இல்லாத, பக்தி இல்லாம, பரிசுத்தம் இல்லாம வாழ்கிற வாழ்க்கையில வெற்றியை தராதுங்க. வேதம் சொல்றது, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் நாணத்தை சம்பாதி, முத்துக்களை பாக்கல நாணம் விலையேற பெற்றது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டு பாருங்க. பாருங்களேன், ஒன்னு சொல்லுங்க பாருங்களேன். நீங்க கெட்டது செய்யும் போதெல்லாம் யாரும் உன்னை வந்து ஏன்டா கெஞ்சி அடிக்கிற, ஏன்டா மனைவி அடிக்கிற, ஏன்டா சந்தேகப்படுற, இதெல்லாம் யாரும் நீ சபைக்கு வாங்க மைக் எடுத்து இப்ப எங்களை எழுதுவா நீங்க பாக்குறீங்க. எங்க இருந்தோ வந்து நானுங்க அவனுக்கு விலகாரன்னு, இவனுக்கு மதம் மாத்துறானு. மதம் மாத்தல, உன்னை மாத்தல. ஆண்டவர் சொன்னார், போய் சொல்லு, கேட்டா கேட்கணும், கேட்க ஆட்டி விடுனார். சொல்ல வேண்டியது எங்க கடமை. நான் சொல்றேன், அன்பு சகோதரி, என் கூட பிறந்த சகோதரன் போல சொல்றேன். கர்த்தர் சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசினார். நீ நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் எல்லாம் உன்னை மதிக்கணும், உன் மனைவி உன்னை மதிக்கணும். இப்படியாப்பட்ட ஒரு நல்ல கணவன் எனக்கு இருக்கிறாரு, இப்படியாப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரே வழி இயேசுவே வழி, இயேசுவே சத்தியங்க. ஒரு காலத்துல இந்த நானும் என்ன நானும் நேசிக்காத இருந்தேன். இப்ப நான் நல்லா நேசிக்கிறேன். பாருங்களேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ஆள் ஒருத்தரை நேசிச்சுதான் நம்ம அவன் குளிக்கிறதுல, பல்லு விளக்குறதுல, ட்ரெஸ் போதுல, எல்லாத்துலயும் தெரிஞ்சுக்கலாம் அவனை நேசிக்கிறான்னு. எவன் நேசிக்கலையோ தலை வார மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, துணி மாத்த மாட்டாங்க, பல்லு விளக்க மாட்டான். ஏன்னா அவன் யாருன்னு தெரியல, அவனை நேசிக்கவும் தெரியல. நேசிக்கிறவன் பாரு, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நல்ல துணி வாங்கி போடுவான், நல்ல நகை வாங்கி போடுவான், வீட்டை நல்லா சுத்தமா வச்சுப்பான், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பான், மனைவியை நல்லா வச்சுப்பான். எந்த விதமான அர்த்தம் புரியாதவனுக்கு வீட்டை பத்தி கவலை இல்ல, மனைவியை பத்தி கவலை இல்ல, பிள்ளைகளை பத்தி கவலை, அவனை பத்தி கவலை இல்ல. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். அன்பு சகோதரி, இன்றைக்கு உங்களுக்காக இந்த இயேசு இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு நாங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நாங்களும் கேட்கல. ஆனா நான் ஒரு வாட்டி என்னதான் இந்த அல்லேலூயா சொல்றானேன்னு உள்ள போனேன். நான் சொல்றேன், என் தாய் தகப்ப சொல்லாத வார்த்தைய இந்த பைபிள நான் பார்த்தேன். இவ்வளவு போல ஒரு நல்ல தெய்வம் இல்லைன்ட்டு எப்படினாலும் வாழலாம், இப்படிதான் வாழணும்னு ஒரு முடிவு வைத்தேன். இதுக்கு முன்னாடி மனச சொல்றதெல்லாம் கேட்டேன், என் நண்பன் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றதை கேட்டேன். ஒரு நாள் வந்துச்சு, இல்ல இந்த தேவனுக்காக நான் வாழறேன். வேதம் சொல்றது, பவுல் சொல்றாரு, எனக்கு நன்மையான ஈவுகளை எதையும் வேதம் சொல்றது, எந்த நன்மையான ஈவோ பரத்திலிருந்து ஜோதிவின் பிதாவிடத்திலிருந்து வருது, எனக்கு லாபமானது நஷ்டம் என்று கருகி விட்டுன்றாரு பவுல். எனக்கு நான் பாருங்க, எனக்கு குடிக்கிறது நல்லா தான் இருக்கும், கெஞ்சா அடிக்கிறது நல்லா தான் இருக்கும், இன்னொருத்த முன்னாடி கிட்ட அப்படி பாக்குறது நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் லாபம் இல்ல. வேதம் சொல்றது, எனக்கு லாபமானது நஷ்டம் என்று கருகி விட்ட. எனக்கு எது லாபம் எது நஷ்டமே மனசுக்கு தெரியல. அன்பு சகோதரே, குடிக்காத இருக்குது லாபமா நஷ்டமா? லாபம்.
கெஞ்சாடிக்காத இருக்குது லாபமா நஷ்டமா? லாபம் என் சரிகளை நல்லாகுது, என் ஆவி நல்லாகுது, என் ஆத்மா நல்லாகுது, என் கை கால் நல்லாகுது, என் எண்ணங்கள் நல்லாகுது. குடிச்சா எண்ணங்கள் மாறுது, புத்தி மாறுது, அடிக்கிறோம், வெட்டுறோம், ஜெயிலுக்கு போறோம், போலீஸ்காரர்கிட்ட அடிக்கிறோம், ஊரே பார்த்து நம்மள காரி மீது. அப்ப வேதம் சொல்றது நன்மையான எந்த ஈவோ பரத்திலிருந்து ஜோதிவின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. அன்பு சகோதரே, பாருங்க, இன்றைக்கு இந்த தேவன் உங்களோட பேசுறார். உன் சொந்த ஜாதி ஜனம் கூட உனக்கு இந்த மாதிரி நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். வேதம் சொல்ற ஒருவன் சொல்லாவிட்டால் ஒருவனால கேட்க முடியாது, ஒருவன் கேட்காவிட்டால் தன் இருதயத்தில் விசுவாசிக்க முடியாது. இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்படி நீங்க நல்லா இருக்க இந்த உலகத்துல யாருன்னா உங்களை நேசிப்பாங்கன்னு பார்த்தா இந்த உலகத்துல யாரும் நீ அழிஞ்சு போ, கெட்டு போ, உன் குடும்பம் நாசமா போட்டோம், உன் பிள்ளைங்க ஜெயிலுக்கு போட்டோம், இப்படிதான் நினைப்பாங்க. யாரும் நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நீங்க நல்லா இருக்கிறதுக்காக வேதம் சொல்லுது, நீங்க நல்லா இருக்கத்தக்க இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்து தன் சிலுவையை சுமந்தார். வேதம் சொல்லுது மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தாராம். நான் சொல்றேன், உங்க பாவத்தை அவர் சுமந்துட்டாரு, உங்க அக்கிரமங்களை அவர் மன்னிச்சிட்டாரு, உங்க நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டாரு. ஏசப்பா உன் ரத்தம் என்னை கழுவிச்சு நீ நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தர்மியான சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளுக்கு